ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு ஏடிகே ஆல் இன் ஆல். இன்றைக்கி நம்ம தேனீக்களை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்கலாம். தேனீக்களுடைய காலனிகளில் 3 வகையான தேனீக்கள் இருக்குது. அவை வேலைக்கார தேனீ, ராணி தேனீ மற்றும் ட்ரோன் எனப்படும் ஆண் தேனீக்கள் ஆகும். தேனீக்கள் மட்டும்தான் மனிதன் உண்ணக்கூடிய உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே பூச்சி வகையாக இருக்கிறது. தேனீக்கள் ஒரு மணி நேரத்திற்கு 24 கிலோமீட்டர் வேகத்திற்கு பறக்கக்கூடியது. தேனீக்கள் 450 கிராம் தேனை தயாரிப்பதற்கு சுமார் 1,44,000 கிலோமீட்டர் தூரம் பறக்க வேண்டியிருக்கிறது. இது பூமியை சுமாராக 3 முறை சுற்றி வருவதற்கு சமமானது. இப்படி கஷ்டப்பட்டு தான் தேனீக்கள் தேனை சேமிக்கிறது. தேனீக்கள் தங்கள் காலனிகளுக்கு தேவையான தேன் மெழுகை தனது வயிற்றின் அடிப்பகுதியில் உள்ள 8 ஜோடி சுரப்பிகளின் வழியாக சுரக்கின்றன. தேனீக்கள் சுமாராக 1/2 கிலோ தேன் மெழுகை உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோ தேனை உட்கொள்ள வேண்டியிருக்கிறது. தேனில் சுமார் 20% தண்ணீரும் 80% சர்க்கரையும் உள்ளது. தேனீக்கள் ஒருபோதும் உறங்குவதில்லை. தேனீக்களுடைய காலனியில் சுமாராக 40,000 முதல் 60,000 தேனீக்கள் காணப்படுகின்றன. தேனீக்கள் அதனுடைய ரெக்கையை ஒரு நிமிடத்திற்கு 11,400 தடவை அடிக்கக்கூடியது. இதன் காரணமாகத்தான் அவை பறக்கும் பொழுது நமக்கு சலசலப்பு சத்தம் கேட்கிறது. தேனீக்கள் ஒவ்வொரு முறை தேனை சேகரிக்க செல்லும் பொழுதும் கிட்டத்தட்ட 50 முதல் 100 பூக்களை சந்திக்கின்றன. ராணி தேனீ தான் காலனியில் உள்ள தேனீக்களில் மிகப்பெரிய தேனீயாகும். ராணி தேனீ 2 முதல் 3 வருடங்கள் உயிர் வாழக்கூடியது. அவை ஒரே நாளில் 2500 முட்டைகளை இடக்கூடிய ஆற்றல் பெற்றவையாகும். பெண் மற்றும் வேலைக்கார தேனீக்களுக்கு மட்டுமே கொடுக்கு உள்ளது. ஆண் தேனீக்களுக்கு கொட்டும் வல்லமை கிடையாது. ராணி தேனீ அதன் காலனியில் இருந்து விலக்கப்பட்டால் 15 நிமிடத்திற்குள் அது மற்ற தேனீகளுக்கு தெரிந்துவிடுமாம். ட்ரோன் எனப்படும் ஆண் தேனீக்கள் உடலுறவு கொண்டவுடன் இறந்துவிடுகிறது. தேனீக்கள் தேனை சேகரிக்க புறப்பட்டால் சுமாராக 1 முதல் 6 கிலோமீட்டர் தூரம் பறக்கக்கூடியது. தேனீகளின் ஆண்டனாக்கள் மிகவும் நுட்பமானது. அதில் 300க்கும் மேற்பட்ட சுவை உணரிகள் இருக்கிறது. மனிதனுக்கு அடுத்தபடியாக அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்யப்பட்ட உயிரினங்களில் தேனீயும் ஒன்று. தேங்க்யூ.